ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, தேவனே உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்ற பாடலை கேட்டீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வத்தோடு நெருங்கி வாழ்வதுதான் ஒரு மிகப்பெரிய இன்பமான காரியம். தேவனுடைய அண்டையில் சேர்வதுதான் மிகப்பெரிய பாக்கியமான காரியம். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்து விட வேண்டும். பிரியமானவர்களே, ஆதி மனிதன் ஆதாமை தேவன் படைத்து விட்டு அப்படியே விட்டு போய்விடவில்லை. அவனை அனுதினமும் பார்த்து சென்றார். அனுதினமும் சாயங்கால வேளையில் அவனோடு உலாவ வந்தார். அவனுடைய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய எல்லா சுக துக்கங்களிலும் அவர் இரண்டர கலந்து கொண்டார். பிரியமானவர்களே, தேவன் மனிதனோடு பேசவும் பழகவுமே விரும்புகிறார். மோசே என்ற பக்தன் தேவனோடு முகமாய் பேசினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்த இறைவனோடு ஒரு சாதாரண மனிதன் பேச முடியுமா? அவரோடு பழக முடியுமா? ஆம், வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. மோசே தேவனோடு முகமாய் பேசினானாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரோடு பேச முடியும். நீங்கள் அனுதினமும் வேதம் வாசியுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு பழகிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கு பவுல் அப்போஸ்தலன் பரதீசுக்குள் எடுத்து செல்லப்பட்டு 3ஆம் வானம் வரைக்கும் சென்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கு என்ன செய்தாராம்? மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமான வார்த்தைகளை கேட்டாராம். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான அனுபவம் பாருங்கள். ஒரு சாதாரண மனிதன் தேவனுடைய 3வது வானத்திற்கு சென்று அங்கு மனுஷர் பேசப்படாத வார்த்தைகளை கேட்டாராம். நாம் வாழ்கிற பூமி, நட்சத்திரம், சூரியன் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் இருக்கிற 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டாராம். எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனோடு நெருங்குவது அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அப்படி நெருங்கிவிட்டால் அவரும் நம்முடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்ளுவார். யோவான் என்ற அப்போஸ்தலன் பத்மு தீவினில் சோர்ந்து இருந்த பொழுது ஆண்டவர் அவனை பரலோகம் வரைக்கும் எடுத்து சென்று இனி வருகிற காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய அன்பான காரியம் பாருங்கள். அவருடைய சோர்வு, அவருடைய துக்கத்தில் அவர் ஆற்றி தேற்றினாராம். பிரியமானவர்களே, நாமும் துக்கப்பட்டு கலங்கும் பொழுது இந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டால் ஆண்டவரோடு பேசி மகிழலாம். அவருடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி விடுவார். அமெரிக்கா தேசத்தில் ஜிம் என்ற ஒரு சிறுவன் இருந்தார். அவனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் கிடையாது. அவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் கிடையாது. அவன் 8 மணிக்கு அவன் வழக்கமாக ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்லுவான். போகிற வழியில் 7:30 மணிக்கு ஒரு ஆலயத்திற்கு கடந்து சென்று தன்னுடைய தொப்பியை கலற்றி தெய்வத்தை பார்த்து, இயேசுவே, நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். அவனுக்கு சொல்ல தெரிந்த ஒரே ஒரு வார்த்தை அதுதான். வேற எதுவும் அவனுக்கு கவர்ச்சியான வார்த்தைகள் பேச தெரியாது. அவன் இயேசுவை பார்த்து நான் ஜிம் வந்திருக்கிறேன் என்று மாத்திரம்தான் சொல்லுவான். அதன் பிறகு வேலைக்கு கடந்து செல்லுவான். இதை அனுதினமும் பழக்கப்படுத்திக் கொண்டான். அனுதினமும் அந்த ஆலயத்திற்கு செல்வான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் 7 மணிக்கு தொழிற்சாலைக்கு கிளம்ப ஆயத்தமானான். போகிற வழியில் ஒரு பரிதாபமான விபத்தில் சிக்கிக் கொண்டான். அருகில் இருந்தவர்கள் அவனை தூக்கி மருத்துவமனைக்கு எடுத்து சென்றார்கள். அவளுக்கு சுய நினைவு திரும்பின பொழுது மணி 7:30 ஆகி இருந்தது. அப்பொழுது நான் நினைத்தான், நான் 7:30 மணிக்கு இயேசுவை பார்க்க செல்வேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தமாகிய இயேசுவை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவேனே, இப்பொழுது அவரை பார்க்க முடியவில்லையே என்று அவள் கண்ணீர் விட்டு அழுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மருத்துவமனைக்கு இயேசுவே கடந்து வந்தார். அவர் வந்து அவனை தொட்டு சுகமாக்கினார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஜிம், நான் இயேசு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆண்டவர். அனுதினமும் அவரோடு பழகிவிட்டால் அவரும், நீங்கள் அவரை பார்க்க செல்லாவிட்டாலும் அவரே கடந்து வருவார். நீங்கள் ஜெபிக்க மறந்தாலும் உங்களை மகனே என்று அழைப்பார். இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்தோடு அனுதினமும் நீங்கள் உறவாடி மகிழுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்களை அவரோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு 2:30 கலந்து விடுங்கள். இப்படிப்பட்ட அனுபவங்களை கத்த தரும்படி ஒரு நிமிடம் நாம் அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள தகப்பனே, உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களை உம்மோடு இணைத்துக் கொள்வீராக. தெய்வத்தோடு இணைகிற நல்ல அனுபவத்தை அவர் பெற்றுக் கொள்வார்களாக. தினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை அவர்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீர் நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினுடைய வியாதிகள் எல்லாம் விலகுவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.